125 மாவீர பெற்றோர்கள் தற்பொழுது எங்களுடைய தீவக பகுதியில் இருக்கின்றார்கள். இன்னும் ஐயா இந்த பால் அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ்வல். நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் ஊர்காவைத்துறை மண்ணில் நிற்கிறோம். இங்கே ஏன் வந்து நாங்கள் சொன்னால், இந்த வாரம் உண்மையாகவே எங்கள் தமிழ் ஈழ மண்ணுக்காக, ஈழ விடுதலைக்காக உயிரை தந்த எங்கள் மாவீரர்களுக்கான வாரம். இது நாங்கள் மற்றபடி இந்த மாவீரரை நாங்கள் யோசிக்கிறோமோ இல்லையோ தெரியா, இந்த வாரம் ஃபுல்லாகவே எங்களை மாவீரர்களுக்கான வாரமாக இருக்கும். எங்கள் தமிழ் ஈழத்துக்காக தங்களோட உயிரை துச்சமாக மதித்து எங்களை, அது எல்லாருக்குமே தெரியும், ஒரு உயிரை கூட பெருசாக இருந்தாமல் போரில் போய் இறந்த மாவீரர்களுக்கான வாரம் இந்த வாரம். அந்த வகையில் நாங்கள் அந்த மாவீரர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று வரைக்க, இன்றைக்கு மாவீரர் வாரத்தில் 2வது நாள். இந்த வீரர்களை எங்களுக்கு தந்த தந்தை தாய், அந்த மாவீரர்களை எங்களுக்கு தந்த தந்தை தாயினருக்கு ஒரு கௌரவிப்பாக, அதாவது நாங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்லை, இந்த மாவீரர்களை பெற்றவர்களுக்காக இதுவரைக்கும் எதுவுமே செய்து அவர் என்ன பாடுபடினோம் இப்படி இருக்கிறோம் என்று எதுவுமே தெரியாது. இந்த ஒரு நாளையாவது அவர்களுக்காக மாற்றி அவர்களின், அதாவது பெருமைக்காக, என் பிள்ளைகளை இந்த பிள்ளைகள் இறந்தது பிரச்சனை இல்லை, எங்களுடைய பிள்ளைகள் இந்த தமிழ் ஈழத்துக்காக உயிரை கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்குது என்று நினைக்கக்கூடிய மாதிரி அந்த பெற்றோர்களை கௌரவித்து, ஒரு நாம் இப்படி ஒரு பிள்ளைகளை பெற்றது எங்களுக்கு பெருமை தான் என்று சொல்ல வைக்கிற மாதிரி இங்கே ஒரு கௌரவிப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. இது இவர்களால் தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் செய்து கொண்டிருக்கிறவர். இந்த வருடமும் இங்கே ஊர்காவற்துறையில் நடக்குது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்க. வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இந்த நிகழ்வு? இது நாங்கள் தீவக நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு, தீவகம் சாட்டி மாவீர தூவியம் இல்லம், தீவகத்தின் ஆளுகைக்குட்பட்ட அனைத்து தீவுகளிலும் இருக்கின்ற மாவீரர் பெற்றோர் உறுத்துடையோர்களை நாங்கள் வருடந்தோறும் மாவீரர் வாரம் ஆரம்பித்து 2 நாட்களில் அவர்களை மதிப்பளிக்கின்ற வளமை 9 ஆண்டுகளாக செய்து வருகின்றோம். அந்த வகையிலே போன வருடம் வேலனை துறையூரிலும், இன்றைய தினம் ஊர்காவத்துறை நகர்ப்பகுதியிலும் இந்த மாவீரர் நாள் பெற்றோர்களை கௌரவிக்கின்ற ஏற்பாட்டினை செய்திருக்கின்றோம். சுமாராக எத்தனை பெற்றோர்கள் இங்கே வந்திருப்பினோம்? 225 மாவீர பெற்றோர்கள் தற்பொழுது எங்களுடைய தீவக பகுதியில் இருக்கின்றார்கள். இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. வந்ததும் அடுத்த வருடம் கூடுதலாக சந்தர்ப்பம் இருக்கு. கௌரவிப்பண்ட என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்திருக்கிறீங்க? மாவீர பெற்றோர்களை அவர்களுடைய பிள்ளைகளுடைய திருவுருவ படங்கள் வைக்கப்பட்டு அதற்கு மலர் மாலை அணிவித்து ஈகச்சூடர் ஏற்றப்பட்டு, பின்பு அந்த பெற்றோர்களை மனதினை ஒருநிலைப்படுத்துவதற்கு எங்களுடைய மண்ணின் மைந்தர்களுக்காக இயற்றப்பட்ட மாவீரர் வணக்க பாடல்களுக்கான நடன நிகழ்வுகள் மற்றும் அவர்கள் அதன் பின்னர் மதிய உணவு மற்றும் மாவீரர்கள் நினைவாக இந்த விடம் நாங்கள் குத்து விளக்கை அவர்களுடைய இல்லத்துக்கு வழங்கி வைக்கிறோம். ஏனென்றால் காலங்காலமாக அவர்களுடைய நினைவாக அவர்கள் இல்லத்தில் இருக்க வேண்டியதுக்கா ஒரு நல்ல விஷயம். படத்தில் ஒரு விளக்கு வச்சு அவர்களுடைய திருவுருவ படத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற குத்து விளக்கை வைத்து அவர்கள் தினம் வருடந்தோறும் விளக்கேற்றுவார். நல்ல விஷயம். மற்றது எந்தவித தடைகளும் இல்லாமல் இது நடந்து கொண்டு இருக்கு. நாங்கள் அதை நீங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டது போல் இலங்கை இராணுவத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் அவர்கள் கூறியதுக்கு அமைவாக இந்த நினைவேந்தல் நிகழ்வினையும் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பினையும் செய்கிறோம். நன்றி. நன்றி. அதாவது ஒரு கல்லறை இந்த படம் ஒன்றை வச்சு ஒன்று பெற்ற தாய்மார்கள் எல்லாம் அப்படியே லைனில் வரப்போயினோம்.
அன்பான மாவீரர் பெற்றோர்களே, நீங்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். மாவீரர் பெற்றோர் ஒருத்திரையோர் நாதஸ்வர இசை முழங்க இங்கு மண்டப அரங்குக்குள் பார்த்தீங்கன்னா இப்போவே அழைத்து வாங்கிட்டோம் பெற்றோர்கள். என்ன இருந்தாலும் மாவீரர் எங்களுக்கு ஒரு மாவீரர் இருந்தாலும் அவைக்கு பிள்ளைகள்லாம் கண்ணீர் வரத்தான் செய்யும். மதிப்பளிக்கின்ற நிகழ்விலே தற்பொழுது தீவகத்தில் அனைத்து பகுதிகளிலும் சேர்ந்த மாவீரர் பெற்றோர் விருதுடையோர் மதிப்பளிக்கின்ற நிகழ்வு ஊர்காவல்துறை திறந்தவெளி அரங்கிலே ஆரம்பமாகின்றது. தமிழினம் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் சுயமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக தமிழ் தந்த மாணவ மன்னர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் விருதுடையோர்களை மதிப்பிருக்கின்ற நிகழ்வு முதல் நிகழ்வாக இங்கு இருக்கின்ற பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து மண்ணு போரிலே வீரகாமிய அவர்களுக்காகவும் போராட்ட காலங்களிலும் இயற்கை அடக்கங்களாலும் உயிர் காவல் கொள்ளப்பட்ட எங்களுடைய தமிழ் தேச உறவுகளுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். படத்திற்காக சுடரேற்றப்பட்டு மலர்மாலை அணிவித்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த ஒழுங்குமுறைப்படி குறிப்பிட்டார்கள் வந்து அஞ்சலி செலுத்திய பின்பு ஏழைகள் செலுத்தினால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்பதையும் அன்போடு வேண்டுகின்றோம்.
பாவியை ஐயா ஐயா என்று ஐயா ஒரு என்ன ஐயா இந்த பாவி எல்லாருக்கும் தேநீர் கொடுத்துருக்குது. பரதநாட்டியம் தான் நடக்க இருக்குது. ஆடா போ விடுதலைக்காக முடிவெடுத்து இந்த மண்ணோடு மண்ணாக கலந்தவர்கள் இந்த மண்ணுக்கே உறுத்துடைய அல்லாதவர்களாக மாற்றப்பட்டவர்கள். அவருடைய கல்லறைகள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த கல்லறைகளை தங்களுடைய பிள்ளைகள் இன்றும் அந்த கல்லறைகளுக்கு வாழ்கின்றார்கள் என்ற மன இலக்கத்தோடு அந்த கல்லறைகளுக்கு விளக்கிட்டு இந்த மண்ணுக்கே போராடியவர்களுக்கு இந்த மண்ணிலே சொந்தம் என்று ஒரு காலத்திலே இந்த இங்கே இருந்த படைகளால் அந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த கல்லறைகள் உழுது அடித்து நொறுக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாவுடைய தியாகங்களும் அவருடைய வாழ்வியலும் என்றும் இந்த மண்ணை விட்டு அகல முடியாத விஷயம். எனவேதான் இந்த மாவுடைய ஒப்பந்த தியாகத்தை காலத்தின் காலம் நாங்கள் எங்கோ ஒரு மூலையிலே செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த மாவுடைய தியாகத்தை உலகத்திலே நீங்கள் போராடின பல இனங்கள் உள்ளது, போராடின பல அமைப்புகள் இருக்கின்றது. விடுதலை புலிகள் தான் இந்த போராடும் காலத்தில் மாவீரர்களுக்கான வணக்கத்தை அன்றைய மனதாத காட்டுகள் 1983 ஆண்டு 1989 ஆண்டு மாவீரர்களுக்காக கொடியேற்றப்பட்டு அந்த வணக்க நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாவுடைய தியாகங்கள் காலத்தில் காலம் செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நாளையும் அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வாகவும் அந்த மன்னரால் காட்டுக்குள் ஒரு
உருவாக்கப்பட்டதே இந்த நிகழ்வு. இன்றும் அதை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த புலம்பெயர்ந்த தேசங்களும் சரி, இலங்கையிலும் சரி, தமிழர்கள் எங்கெல்லாம் தங்களை தமிழர்களாக நினைத்து வாழ்கிறாரோ அங்கெல்லாம் இந்த நிகழ்வு மாணவர்களுக்காக செய்யப்படுகிறது, செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே நீங்கள் இன்னைக்கு நாங்கள் இணையதளங்களை எடுத்து பார்த்தீர்கள், இந்த மாணவர்களுடைய இறுதி வரை 2008 வரை 2009 ஆரம்ப காலம் வரை ஆண்டின் ஆரம்ப தை மாதம் வரை கணிசமான பதிவுகள் இருக்கிறது. அதுக்கு பிறகு வந்தவுடைய பதிவுகள் இப்ப அன்றைய காலங்களாக அந்த இணையதளங்களில் பதிவிட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த யுத்தம் முடிவிட்டு கொண்டு வரும் போது போராளிகள் வீரச்சாவடைகின்ற போது சரியான விவரங்கள் எங்களிடம் தரவுகளை இருக்கவில்லை. இருந்தாலும் அந்த தரவுகளை இப்போ திரட்டி அதுக்கான பதிவுகளை சொல்லிட்டு வருகிறார்கள். பிள்ளைகளுடைய புகைப்படங்கள் சொன்னால் நீங்கள் அந்த கணக்குகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான வசதிகள் அண்மை காலங்களாக இணையதளங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. உண்மையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தியாகம், இந்த ஒப்பற்ற விடுதலைக்கான இந்த ஊரிலே இந்த தியாகத்தை புரிந்தவருடைய கனவுகளை நாங்கள் இன்றைய வரை ஒருவரும் சுமந்து கொண்டிருந்தாலும் அதை அந்த கனவுகளை அவர்கள் தொடர்ந்த பணியில் நாங்கள் செய்ய முடியாது. ஆனால் அவருடைய அந்த தியாகத்தை ஏதோ ஒரு வழியிலே இந்த மண்ணுக்கு இந்த எதிர்வரும் இளைய சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகள் எங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்தந்த இடங்களில் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வருடம் நினைக்கிறேன் மாவீர நிகழ்வுகள் பல்வேறுபட்ட இடங்களில் இடம்பெற்றது. நினைக்கிறேன் புங்குதியில் வேலையில் போன்ற இடங்களில் நடைபெற்றது. ஆனால் இம்முறை இந்த நிகழ்வை ஒருங்கமைத்து ஒரு இடத்தில் மட்டும் செய்வதாக இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடங்கள் மாவீரருக்கான நிகழ்வுகள் இந்த பெற்றோர் நிகழ்வு என்பது கடந்த ஆண்டோடு நீடித்துள்ளது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த நாங்கள் செய்கின்ற இது அதாவது ஏற்பாடு செய்கிற முதலாம் நாளாக இருந்தாலும் இன்று மாலை ஒரு நிகழ்வு, 24ஆம் தேதி ஒரு நிகழ்வு, 26ஆம் தேதி ஒரு நிகழ்வு எங்களுடைய ஏற்பாடுகள் இருக்குது. அதே போன்று தனித்தனியாக ஒரு கிராமங்களும் சரி பிரதேசங்களும் சரி நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே ஒரு 1000 செய்யாது. 1986ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 1வது விளையாட்டாக நான் பிரதேசத்தை பயணித்துள்ள இடம் இருக்கிறது. 1986ஆம் ஆண்டு 22 மாவீரர் நடந்த என்னுடைய அனுபவம் அதுதான் முதல் அனுபவமாக இருக்கு. 1986ஆம் ஆண்டு 1வது போராட்டத்திலே சொல்றதுல எனக்கு முன்னால் இருந்த என்னோட பயிற்சியை வீரச்சாலை என்றால் வீரச்சாலை அடையும் போது எனக்கு முன்னால் இருந்த சினிமாவுக்கு நெஞ்சில் வெளிவருகிறது. அதை இணக்கத்தோடு இருக்கிறபோது நான் இதுக்கு நினைத்து சொல்கிறேன். என்னுடைய நான் மிகவும் கஷ்டப்பட்டு அதை தூக்கி கொண்டு போக அவர்களே இறந்து விட போகும்போது தண்ணீர் விட 2 பின்னர் தான் அவருக்கு தண்ணீர் வைக்கப்படும். 1வது மாவட்டம் அந்த பிரதேசத்துக்கு காக்கப்பட்டார். அவருடைய தாயார் அன்னையை 15 நாட்களுக்கு முன்னே சாவத்தில் இறந்தார். அவன் 1ஆம் ஆண்டு தான் கொடுத்தார். அந்த பிரதேசத்தில் கடந்த முதலாவது வீரச்சாவடைந்த வினோதம் அவருடைய அன்னை நான் 90 வயசு அன்னையில் இறந்தார். இப்படி தன்னுடைய பிள்ளைகளுடைய கனவுகளை சுதந்திரமாக வாழ்ந்த பெற்றோர்கள் இன்று இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை அடுத்த சமூகத்துக்கு அடுத்த சந்ததிக்கு கொண்டு போவதற்கு பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள். நான் இன்னொரு 10 வருஷத்தில் அந்த பெற்றோர்கள் உண்மையான மனிதர் இருப்பாங்க. இந்த நிகழ்வுகளை இந்த மாவீரனுடைய கனவு சுமந்த நிகழ்வுகளை அடுத்த சந்ததி கொண்டு செல்வோம் என்று சொன்னால் இன்றைய நிகழ்வு இந்த இடத்துல நடத்தாம இந்த நிகழ்வை காணுவார். நான் நேற்று இடத்துல ஒரு சுற்றுலா போயிட்டு அப்போ என்னோட பயத்துக்கு நான் போகுதுன்னு சொன்னேன். அப்போ நான் விவரத்தில் சொல்ல வைக்கிறார். நீங்கள் என்ன சொல்ல அப்படின்னா நீங்கள் தான் எங்களுக்கு விஷயம் நடத்துகிறோம். நான் சொல்ல எடுக்கலாமானா இவரை சொல்லாமல் வேறு யாரும் சொல்கிறோன்னு சொல்லி நாங்கள் சொன்னால் மட்டும்தான் இந்திய இளைஞர் சமூகத்தை புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு வேலைக்காரங்களுக்கு போய் சொன்னால் இப்போ இந்த சினிமா பாட்டு எங்கே போய் பாருங்க மாவீரனுடைய 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 பாட்டு தான் போய் மாவீரனுடைய பாடல் இந்த நிலைமை நாங்கள் தோற்றிருக்கோம். இதுக்காக இந்த நிகழ்வுகள் ஒரு முறை ஒரு இடத்துல போக வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு இந்த விடயத்தை கடத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் நம்ம தெரிவிக்கலாம். இந்த உங்களுடைய
விஷயத்தை நாங்கள் கடந்து எங்களுடைய செய்ய போவதில்லை. ஆனால் இளைஞர்கள் செய்யட்டும். நிலங்களை செல்வதற்குரிய ஒழுங்குகளை எதிர்கால சந்ததி பின்பற்ற வேண்டும். அதன் மூலமாக இந்த விடுதலை என்பது சாத்தியப்படும் சாத்தியப்படாத கற்பனை கதைகளும் உலகத்தில் பல நாடுகள் பல ஆண்டுகள் போராடி நாடுகள் இன்று விடுதலை பெற்றிருக்கின்றன. இது போராட்டம் ஆயுதம் தான் தாங்கி போராடி விடுதலை பெறவும் இல்லை. போராட்டம் ஆயுதத்துக்கான அரசியல் தலைவர்கள் விடுதலை கொண்டது. அதற்கான சாத்தியங்களோடு சர்வதேச நாடுகள் சர்வதேச சமூகங்கள் சர்வதேசத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய தமிழர்கள் சூழ்நிலை உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கனவுகள் முடிந்தது நினைக்கிறார்கள். அது தொடரும். அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக எங்களுக்கான விடுதலை எந்த ஒரு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 500 வருஷம் விடுதலை விட்டார்கள் சொன்னால் எங்களை விடுதலை போராட்டம் முடிஞ்சு 37 வருடங்கள் 74 ஆண்டிலிருந்து 25 ஆண்டு 50 வருஷம் தாண்டி 500 வருஷங்கள் பலஸ்தீனியர்கள் விடுதலை நடக்கும். சர்வதேச நாடுகளுக்கு சூழ்நிலை தனிமொழியாக மாம்புறவில்லை. ஆகவே கனவுகளை சுமந்தவர்களுடைய கனவுகளாக விட்டுவிடார்கள். அது நிகழ்வுகளாக மாறும் என்பது யதார்த்தம், உண்மை. உலக நாடு அதற்கு வராமல் காட்டுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்றுக்கொண்டு
உங்களுக்காக எங்களின் உணர்வு உங்களுக்காக எங்களின் உணர்வு உங்களுடைய பிள்ளைகள் அல்லது எத்தனையோர் எங்களுக்காக வீரகாரியமாக இருந்தும் எந்த நெருக்கடி வந்தாலும் அல்லது நீதிமன்ற தடைகள் வந்தாலும் அதனை எதிர்கொண்டு இந்த தீவக மாவீரர் ஏற்பாட்டு குழுவினர் இந்த பெற்றோர் அனுபவிப்பு விழாவை தீவக பிரதேசத்திலே ஒவ்வொரு பிரதேசங்களிலும் வருடந்தோறும் மதிப்பளித்து வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு பெற்றோர்கள் உறுப்பினரை மதிப்பளிக்கும் நிகழ்வு இந்த ஊர்காவத்துறை பிரதேசத்திலே நடைபெறுகிறது. ஊர்காவத்துறை பொது விளையாட்டுகளிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இன்றைக்கு ஊர்காவத்துறையில் பல காலங்களாக தேசியத்தோடு செயல்பட்டாலும் இன்றும் அந்த தேசியத்தின் ஒரு வெளிப்பாடாக இந்த பொது அரங்கிலே இந்த ஊர்காவத்துறை தலைநகரிலே இந்த மாவீரர் பெற்றோர்கள் உறுப்பினோர் மதிப்பளிக்கப்படுகிறது. உண்மையிலே பாராட்டக்கூடியது, வரவேற்கத்தக்கது. அந்த ஏற்பாட்டு குழுவினர் அல்லது பல சூழல்களில் இருந்து இந்த பிரதேசத்திலே வந்திருக்கும் மாவீரர்களுடைய பெற்றோர்களை உறுப்பினர்களை உங்களுக்கும் எங்களுடைய பிரதேசத்தில் பல தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி துணிவோடு நீங்கள் யுத்தம் அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய உறவுகளுக்காக அந்த 27ஆம் தேதி ஈகைச்சுடரேற்றி நீங்கள் உறவு உறுதியோடும் உணர்வோடும் அந்த தடைகளை தாண்டி அந்த ஈகைச்சுடரை ஏற்றி வந்தீர்களோ இன்று அந்த காலம் சற்று விரிந்து ஏரிய மக்களும் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் அவர்களுடைய தேசத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் என்ற ரீதியிலே அந்த வட்டம் மிக பெரிதாக விரிந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட நாங்கள் இன்று இந்த அரங்கிலே நிற்பதாகவும் சரி அல்லது இதிலே பேசுவதாகவும் சரி எங்கள் வடகிழக்கிலே தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அல்லது தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக உங்களுடைய பிள்ளைகள் உறுப்பினரும் எங்களுக்காக இந்த மண்ணிலே அர்ப்பணிக்கப்பட்டு அவர்கள் வீரகாரியம் படைத்தாலும் இன்றும் அவர்கள் உங்களுடைய மனதிலும் எங்களுடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஏன் வீரகாரியமானார்கள், அவர்கள் ஏன் தமிழருக்கு நாடு வேண்டும் தேச வேண்டும் என்று அன்று உங்களுடைய பிள்ளைகள் அர்ப்பணித்து வருகின்றார்களோ அந்த கனவு நிறைவேறும் வரை இந்த பணிகள் அல்லது இந்த கௌரவிப்புகள் எதிரான சந்ததிகளுக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய செலவு நிதி பங்களிப்பாக இருந்தாலும் அந்த நிதி பங்களிப்பை தாண்டி இந்த கௌரவிப்புகள் நடைபெறுகிறது. எங்களுடைய மாநில தியாக தீபங்கள் வளர்கின்ற தமிழர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்வார்கள் என்பதற்காக இவர்கள் தங்களை ஆகுதியாக்கி நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற பாதையை இந்த வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எதற்காக சென்றார்களோ எதற்காக தியாகம் செய்தார்களோ அந்த நிலை நோக்கி வடகிழக்கிலே இருக்கிற அத்தனை தமிழரும் நாங்கள் அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய எதிர்காலத்தை கொண்டு நடத்த வேண்டும். இன்று வரும் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஏற்றாற் போல் தமிழர்களுடைய தீர்வை நோக்கி நகராமல் அந்த தீர்வை இந்த மாவீரர்கள் இந்த மாணவர்கள் எந்த தீர்வுக்காக தமிழர் இன்னும்
தீர்ப்பளித்தார்களோ அந்த தீர்வு நோக்கி நாங்கள் நட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் சத்தியமாக வரவேற்கிற தமிழர்கள் எங்களுடைய தீர்வை நாங்களே தீர்மானிப்பவர்களாக இந்த மாநிலங்கள் மீது இந்த மரங்கள் மீது நாங்கள் சத்தியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் வாழ வேண்டும், எங்களுடைய எதிர்கால தமிழர் சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இன்று தமிழரை உலகப்பரப்பிலே வேடமூட்ட வைத்து தலையிட்டு இருக்கின்ற ஒரு சமூகமாக இந்த மாநிலத்தில் தியாகத்தின் வழியில்தான் உலகப்பரப்பிலே எங்களுடைய தமிழர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். உலகப்பரப்பில் இருக்கிற தமிழர்களும் சரி, வடகிழக்கில் இருக்கிற தமிழர்களும் சரி, கடந்த காலங்களிலே எங்களுடைய இந்த 27ஆம் தேதி மாநிலத்திலே தலைவருடைய உரைக்காக எப்படி இந்த உலகமும் இந்த தமிழ் சமூகம் விளங்கி இருந்ததோ அந்த இயக்கத்தின் போதுதான் எதிர்வருகின்ற மாநிலங்கள் 27ஆம் தேதி நடைபெறுகின்ற நிகழ்விலே ஒவ்வொரு தமிழ் மக்களும் எங்களுக்காக இத்துடன் மறைந்த மாநிலங்கள் ஞாபகமாக சத்தியம் எடுக்க வேண்டும். தமிழர்களுடைய அரசியல் தீர்வை தமிழ் மக்களால் தீர்க்க வேண்டும், தமிழ் மக்களால் தீர்மானிக்க வேண்டும். தமிழ் மக்கள் விரும்புகின்ற தீர்வைத்தான் இந்த அரசாங்கங்கள் தர வேண்டும். உலகத்திலே பலஸ்தீன நாடு பல நூற்றாண்டுகளாக விடுதலைக்காக போராடி இருக்கின்றார்கள். நாங்களும் அந்த போராட்டத்தை இந்த மாநிலம் அல்லது இந்த மரபு நிலையிலே சத்தியம் செய்து நாங்களும் எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி போன்ற நிகழ்வுகள் கொண்டு செல்லப்பட்டு எங்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய தியாகங்களும் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த முறையிலே சிறார்களுடைய இதன் சமூகம் பாட்டிற்கு கவிதையை வாசித்து அந்த தியாக மரபுகளை அவர்களுடைய மனிதர்கள் நாங்கள் கொண்டு சென்று எங்களுக்குரிய தீர்வு இந்த வீர மரபுகள் இதற்காக உயிரித்தார்கள், இதற்காக போராடினார்கள். அந்த ஜனநாயக வழியிலான போராட்டத்திற்குரிய தீர்வை மக்கள் விரும்பும் தீர்வை வடகிழக்கிலே பிரதிபலிக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் விரும்பாத தீர்வாக எங்களுடைய மாநில மரபுகள் அர்ப்பணித்து செய்த தியாகத்தின் வழியான தீர்வைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த தீர்வுக்காகத்தான் உலக பெற்றோரும் உறுப்பினரும் தங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய நாட்டுக்காக ஈவுயாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெற்றோரும் பிள்ளைகள் ஈவுயாக்குவதினால்தான் இன்று நாங்கள் இந்த பிரதேசத்திலே இந்த நிகழ்வை கொண்டாடுகிறோம் அல்லது பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் எங்களுடைய இனம் எங்களுடைய தமிழர் அடையாளம் பெறப்படும் என்பதற்காக அந்த மாநில மரபர்கள் உயிரிட்டார்களோ அவர்களின் கடனிலே இருந்துதான் எங்களுடைய தீர்வு பெற வேண்டும் என்றும் இந்த மாநில இனத்திலே அல்லது இந்த பெற்றோர்கள் மதிப்பளிக்கின்றனே எங்களுடைய வடகிழக்கை பிரதிபலிக்கின்ற தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் நாங்கள் வேண்டுவது எங்களுடைய மரபர்கள் எந்த நோக்கத்துக்காக போராடினார்களோ அதுதான் தமிழர்களுடைய தீர்வாக அமைய வேண்டும். அந்த தீர்வை தான் நாங்களும் எதிர்கால சந்ததியினரும் கொள்வதற்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தனிமையிலே உங்கள் அரசியல் தந்தைக்காக தமிழர்களுடைய தீர்வையும் எங்களுடைய போராட்ட வரலாற்றையும் கல்விப்படுத்தாதீர்கள் என்ற செய்தியை இந்த மாநில மரபுகள் சார்பாகவும் எதிர்கால சந்ததியினரும் இந்த மாநில